ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க எபிசோடு 2க்குள்ளே நம்ம போகலாம். அவர்களை யாரும் தப்பிக்க விடாதீர்கள் என்று அவன் சொல்கிறான். எங்கள் ஐஎன்ஜியில் காத்து இருக்கிறது. அந்த கொள்ளைக்காரனை வாய அனுமதிக்க முடியாது. ஹீரோ சொல்கிறான், என்ன? நீங்கள் திமிர் பிடித்த ஃபவுண்டனின் வேட்டைக்காரங்கள், நீ அதை செஞ்சு காட்டு. அவன் எங்கள் முதலாளி. அவனை யூஆர் பக்கத்திற்கு வரவே. அவனை நான் பார்க்கிறேன். அவன் ஏற்கனவே வலுவான ஓல்ட் லீடர் இருந்தான. அவன் ஒன்றுக்கு மேல் ஒரு கோபத்தின் அவனுக்கு ஒரு வெட்டு. அவனை முழுமையாக சாவடிக்க போகிறேன் ஹீரோ. அனைவரும் இறக்கும்போது அவன் சொல்கிறான், நீங்கள் யார் என்று என்னை அழைக்கிறீர்கள்? என்னை வாயம்பாக்கால் என்று அழைக்கிறார்கள். அடடா, என்ன ஒரு சண்டை! அடடா, நீங்கள் யார் என்று சொல்லுங்கள். HUHP, அந்த ஆத்திய 15 பைத்திய மாஸ்டர் தனது ஈட்டில் 2 பேரை தொங்க விட்டதை இப்போ தான் பார்க்குறான் அவன். நீ மட்டும் ஏன் உயிரோடு இருக்கிற? என்னோட வந்துடு. நீ யார்? ஒரு அரக்கன். ஹீரோ சொல்கிறான், ஒன்றாக செல்லலாம். இவன் சொல்கிறான், ப்ளீஸ் என்னை விட்டு விடு. ஹீரோவில் பின்னால் பாருங்கள், எவ்வளோ பெரிய ஆத்மா. வெட்டினோடனே தலை 2ஆக போயிடுச்சு. ஒரு பெயரை 3 முறை கூட்டால் அவனை பாதாளத்துக்கு ஆத்மாவை அனுப்பலாம். ஹீரோ ஒரு பெயரை 3 முறை அழைக்கும் போது எப்படி சொல்லுது, அவனோட வாய்க்கு மறுபடியும் அனுப்பப்படுகிறது. இதை நான் பயன்படுத்துவதின் சில காலமாக மாறிவிட்டது என்று ஹீரோ. விடுங்கள், இருக்கட்டும், இதை எடுத்து கொள்ளுங்கள். ஹீரோ அடடா, நான் ஒரு ஆட்டைக்காரன் என்றதால் அனைத்து கடினமான வேலையும் என் மீது வீசினார்கள். கோவாதம், அடடா இராணுவ மாஸ்டர். ஹீரோ இராணுவத்தில் சேர்ந்தா பட்டினி கிடைக்காது என்று அவர்கள் சொன்னார்கள். அந்த ஒற்றை கண்களிலிருந்து அடிமையிலிருந்து வேறுபட்டது அது. ஹீரோ பார்க்குறான் அந்த சைடில். அது என்ன? அங்கே ஏதோ ஒன்று இருக்கிறது. அவன் வெளியே வரான். அது புலி அல்லனா பேயா? இல்லை, அது T1 கல்லிலை. நான் பின்னால் திரும்பி பார்க்கக்கூடாது. அதை நான் பார்க்கக்கூடாது. நான் இந்த இடத்தில் ஒன்று செய்ய மாட்டேன். நீங்கள் திரும்ப வேண்டாம். நீங்கள் திரும்பி துணியவில்லையா? உயிர்வாக மிகவும் போராடுவதால் நீங்கள் எந்த திட்டத்தை அடைந்து விட்டீங்கள்? கண்ணுக்கு சொல். உங்கள் வாழ்க்கை 15 வயது விட சிறியதல்ல. ஏன் ஒரு சூதாட்டம் விளையாடக்கூடாது? நம்ம உங்கள் விதியை மாற்றுவதற்காக வாய்ப்பாக இருக்கலாம் இது. ஹீரோ அந்த போல சொற்களை நான் எப்படி நம்புவேன்? உங்களுக்கு சில தைரியம் இருக்கிறது. உன் பெயர் என்ன? ஹீரோட பேர் சுஜி. இவன் கேட்குறான், இப்போது நீ என்ன சொன்ன? என்னுடைய பேர் சுஜி தான். நான் மீண்டும் ஒரு முறை தான் கேட்பேன், உன்னோட பேர் என்ன? நான் தானே சொன்னேன், என்னுடைய பேர் சுஜி. ஒரே மூச்சில் அவர் முழு தூரத்தையும் கலந்தான். ஹீரோட கைத்து நெருக்கி நிற்கிறான் அவன். ஹீரோ அவர் நகத்தை கூட என்னால் பார்க்க முடியவில்லை. அவர் சொல்கிறான், இந்த மனிதன் யாராவது கொல்ல விரும்பினான் அவருடைய பெயரை 3 முறை நீ கேள். யார் உனக்கு வழங்கப்பட்டது? பேய் சக்தி எஜமானே. பதிலை பொருள்படுத்தாமல் நீ எல்லாரையும் கொல்ல முடியும். தற்காப்பு தீமையில் உருவாகம் ப்ளூட்மன என்று அழைக்கப்படுகிறது. நீ விசித்திரமானவன் ஹீரோ. எல்லாரும் போய் அந்த மாஸ்டரை அடிங்கள். ஹீரோ, நீங்கள் வித்தியாசமானவர். ஹீரோவோட மனம் முன்பை விட இப்போ தெளிவாக உள்ளது. ஹீரோ ஈட்டிலே மண்டிலே ஒரு அடி எறிகிறான் அவனுக்கு. ஸோ அந்த பெரியவன் கொடுத்த பேய் சக்தி இன்னும் முடிவடையாது. ஹீரோயோட நியூட்ரல் பாயிண்டில் வேற ஒரு பேய் சக்தி இருக்கிறது. என்னோட எலும்புக்குள் நோய்ந்து மேகம் முட்ட வேண்டும். அந்த பேயோட சக்தி நான் இப்போ தான் உணர்கிறேன். என்னை மாற்றப்பட்டது. அவ்வளோதான். ஹீரோ கடந்த காலத்தின் பேய் சக்தி உள்ள வித்தியாசத்தின் இராணுவத்தை சேர்ந்த போது அதை பற்றி மறந்துவிட்டேன். ஒரு குழந்தையாக நான் அதை கற்றுக்கொண்டேன். அது மியாபு பயக்குடியின் சுவாச நுட்பம். நான் பார்க்கிறேன். எஸ்ஓ என் மனதைரியத்தை பாதுகாக்கவும் என்னோட சக்தியை பாதுகாக்கவும் சொல்கிறான் ஹீரோ. என்ன ஒரு வித்தியாசமான தச்சல்! இந்த பேய் சக்தி நீ முழுமையாக மாஸ்டர் செய்யும் வரை உன்னோட அறிவை யாராலும் பிடிக்க முடியாது. ஹீரோ, கோகோ இதை படித்து அறிந்தால் அவர் எந்த மாதிரி முகத்தை உருவாக்குறது என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஏய், பின்னால் திரும்பி பார்க்குறான் ஹீரோ. எங்களை ஆபத்தான சூழலிலிருந்து காப்பாற்றுறதுக்கு நன்றி. இந்த பொண்ணு சொல்லுது, எனக்கு தெரியும்டி. அவங்க அங்கே நிற்கிறாங்க, ஆனாலும் ஆயத்தமாக உள்ளது. ஹீரோ வனை கொள்ளைக்காரர்களை ஒன்றொன்றாக வெட்டினான். ஹீரோ கேட்கலாம், அது என்ன? அவங்களை நான் விடுவிக்க முடியாது. இந்த பொண்ணு, உங்களை போன்ற ஒருவர் எங்கள் அமலா பணியத்தின் ஒரு காவாய்க்கை வேலை செய்கிறேன் என்று எனக்கு தெரியவில்லை. இந்த பொண்ணு கேட்க மிகவும் மறுத்தனமாக, இல்லாவிட்டால் இந்த பொண்ணு, உங்கள் வளத்தை தொடர்ந்து வாங்க எங்களுக்கு கடன் வாங்க தயாரானீங்க.
ஹீரோ என்னால் அதை செய்ய முடியாது. இந்த பொண்ணு என்ன ஹீரோ இந்த இடத்தில் எந்த ஆளும் கிடைக்கவில்லை என்றால் நான் இந்த இடத்தை விட்டு வெளியேறுகிறேன். இந்த பொண்ணு அதை இல்லை, என்னால் அவரை விட்டு வெளியேறக்க முடியாது. அவன் வந்து என்னோட சேரலை என்றா இந்த பொண்ணு பின்னால் நான் அதை தான் செய்ய வேண்டும். தயவு செய்து யோவுடன் இதை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த பொண்ணு சொல்லுது, உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கலாம், புலி கேங் அமலா பணியகத்தில் நடக்கிறது. இது அமெரிக்க பணமான கொண்ட ஒரு மதிப்பிக்க கேங். இந்த டோக்கனை புலி கேங்கிடம் எடுத்து சென்றால் ஒரு மரியாதைக்குரியாக இருந்தாக அவர்கள் வரவேற்பார்கள். அப்படின்னு சொல்லுது, தயவு செய்து இது நேர்மையான அடையாளமாக எடுத்துக்கொள்ளுங்கள். புலிகுயி கேங் அவர்கள் நேர்மையான மற்றும் நேர்மையாக நடவடிக்கை பெற்றவர். ஆனால் சில ஆண்டு அவர்கள் சோகமான பிரிவு கண்டுபிடிக்காமல் மறைந்து விட்டார்கள். இந்த பொண்ணு அதை வாங்கினதுக்கு நன்றி. இந்த பொண்ணு, நாங்கள் இப்போது போக்குவரத்து கணக்குகள் திருப்புவோம். எல்லாரும் சொல்கிறாங்க, நாங்கள் முடிந்தால் மீண்டும் வாழ்க்கையை திரும்புவோம். அந்த பொண்ணு சொல்லுது, இதுக்கிடையில் நீங்கள் எங்கே வேண்டும் தங்க வேண்டும் அனுமதிக்கவும். ஹீரோ, கிடைத்தது. நான் இருக்கும்போது அந்த குதிரை நான் கடன் வாங்குவேன். இந்த பொண்ணு கத்துது, அது இல்லை, அந்த ஒன்று சந்திப்பு மிகவும் அதிகமாக இருக்கும். ஐஓ, நாங்கள் அதை IWX செய்ய மறந்துவிட்டோம். அதுக்கு பதிலாக பொருட்களை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த பொண்ணு நினைக்குது, இருக்கட்டும். இந்த வயதிலே அவனுக்கு குதிரை ஓட்ட திறன் கிடைத்தது. என்ன ஒரு அசுரன் அவன். பக்கத்தில் சொல்லலாம், ஏன் அவள் முதல் பார்வையை அன்பாக இருக்க முடியுமா? அவனை உனக்காக கரெக்டாக இருப்பார்கள். அவன் வந்து வலிமையாகவும் இருக்கிறான், அழகாகவும் இருக்கிறான். அவன் வந்து உனக்கு கரெக்டாக இருப்பான். இந்த பொண்ணு கோவத்திலே சொல்லுது, என்னை பற்றி ஏன் இப்படி முரட்டுத்தனமாக பேசுகிற? நீ சாவு நடிக்கிறியா? இவனுடைய பேர் வந்து ஜிங்கி யோங்கிங். இவன் நினைக்கிறான், நான் சும்மா தானே சொன்னேன். இல்லை, என்னை மன்னித்து விடுங்கள். இந்த பொண்ணு, நீ அதை பற்றி பேசாமல் இருந்தால் தான் நல்லது. பொண்ணு நினைக்குது, அவனோட ஈட்டி நுட்பம். சிவகிங் சொல்கிறான், அவர் ஒரு பிரபலமான ஈட்டி குடும்பத்தில் இருப்பாரா? இந்த பொண்ணு சொல்லுது, இல்லை, அது தற்காப்பு கடை இல்லை, அது இராணுவ ஈட்டி நுட்பம். அவரோட ஈட்டி சக்தி வந்து ஏராளமாக அதிகமாக உள்ளது. சிவகிங் சொல்கிறான், காத்திருங்கள், அதை நீங்கள் சொல்லவில்லையா? இந்த பொண்ணு நினைக்குது, ஆம், அவன் பெரும்பாலும் இராணுவ குடும்பத்தின் மகனாக இருப்பான். எப்படி சொல்லுது, அவனோட ஆர்மி வந்து ஹீரோ நம்ம உயிரை காப்பாற்றுவதற்காக பணிய வைத்தான். இந்த கேங்கு நெருக்கடியில் அவர் அறிந்தால் அவர் அந்த புறக்கணியிலிருந்து வழி இல்லை. இந்த பொண்ணு நினைக்குது, நம்மளோட கலை பயிற்சி முடிந்தோடனே அவரை போர்க்களத்தின் பார்க்கலாம். எனவே தயவு செய்து புலிகுயி கேங்கை சேர்க்கவும். பிளாக் டாவோ பிரியிலிருந்து ஏய் குதிரை, வேகமாக ஓட்டுன்னு போ, வேகமாக ஓடு, சீக்கிரம் போனோம் நம்ம அந்த இடத்துக்கு. புலி கேங்கை பற்றி பேசுகிறாங்க. அவங்க இருக்கிறாங்களா இல்லையா என்று எனக்கு தெரியலை. ஹீரோ வந்து வில்லத்தனமாக செய்கிறாங்க. அவன் எப்படி இருப்பான் என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த யூகோ பையனை பாய் நண்பர்களே, நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம்.